ASHWIN Career Guidance Expert TNEA 2023 கான கவுன்சிலிங் ப்ராசஸ் 4 ரவுண்ட், அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அண்ட் லாஸ்ட் ரவுண்டாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு. இந்த சூழலில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கல்லூரியை அதிகமாக ப்ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை அதிகமாக ப்ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்மளுடைய கல்லூரிகள் மொத்தம் 440 கல்லூரிகள் இந்த கவுன்சிலிங்குள்ளே வந்தாங்க. இந்த 442 காலேஜஸில் பார்த்திங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸ் 101 காலேஜஸ் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தது. ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் நான் அட்டானமஸ் கல்லூரி, அதாவது 339 கல்லூரிகள் நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தது. இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஃபரன்ஸ் எதற்கு அதிகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ, அட்டானமஸ் கல்லூரிகள் நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 101 அட்டானமஸ் கல்லூரிகளில் 60,094 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் 56,224 சீட்ஸ் ஃபில் ஆகி 93.56%. அப்போது அட்டானமஸ் காலேஜஸை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக ப்ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. 93.56% சீட்ஸ் அட்டானமஸ் கல்லூரிகளில் ஃபில் ஆயிடுச்சு. இந்த அட்டானமஸ் கல்லூரிகளில் மாணவர்கள் விரும்பி அங்கே போய் எடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களே உள்ளுக்குள்ளே பேப்பர் செட் பண்ணுறதும், கொஷின் பேப்பர் செட் பண்ணுறதும், அதை அவங்களே வேல்யூ பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சருக்கு ஏதாச்சும் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த அட்டானமஸ் கல்லூரியை மாணவர்கள் சூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு புறம் எல்லா அட்டானமஸ் கல்லூரியுமே நல்ல கல்லூரியா அப்படின்னா, சில அட்டானமஸ் கல்லூரிகள் ஈவன் நம்முடைய வைஸ் சான்சலர் கூட சொல்லியிருக்கிறாங்க, சில அட்டானமஸ் கல்லூரிகளில் மாணவர்கள் பரீட்சை நன்றாக எழுதினாலும் மார்க் போடப்படுகிறது. அதற்கு நாங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஒவ்வொரு செமஸ்டரில் நாங்களே வைக்க போகிறோம், அண்ணா பல்கலைக்கழகமே கொஷின் எடுத்து கொடுக்க போகிறோன்னு சொல்லி அந்த அட்டானமஸ் கல்லூரியுடைய தரத்தை செக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியத்துவம் எடுக்கிறாங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாணவர்களுடைய ஏகோபித்த ஆதரவு பார்த்திங்கன்னா அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அனாலிசிஸ் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. ஸோ 93.56% சீட்ஸ் அட்டானமஸ் கல்லூரியில் ஃபில் ஆகிருக்கு. அந்த அட்டானமஸ் கல்லூரியுடைய ஆவரேஜ் கட் ஆஃப் எவ்வளவு, அத்தனை அட்டானமஸ் கல்லூரியை எடுத்து அந்த அட்டானமஸ் கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களையும் எடுத்து ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்து பார்த்தா 153.15 இருக்கிறது. இதே பாருங்களேன், நான் அட்டானமஸ் காலேஜஸ்க்கு மாணவர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படவில்லை அப்படிங்கிறது தான். 339 கல்லூரிகள் இருந்தும் 96,236 சீட்ஸ் இருந்தும் 57,980 சீட்ஸ் ஃபில் ஆகி இருக்கிறது. 60.25% சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா குறைந்து 127.65 என்ற நிலையில் இருக்கிறது. அப்போது மாணவர்களுடைய ப்ரெஃபரன்ஸ் அட்டானமஸ் கல்லூரிக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு TNEA 2023க்கான இம்பார்ட்டன்ட் அனாலிசிஸோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ASHWIN.